வணக்கம். இன்றைக்கி கீதா சமையலறையில் நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான டாபிக் பற்றி தான். அதாவது கொரோனா வைரஸ்லேருந்து எப்படி தப்பிக்கலாம், அதோட ப்ரிவென்ஷன் மெத்தட் தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்ம என்ன தான் வெளியில் போயிட்டு வந்தோடனே நல்லா ஹேண்ட் வாஷ் பண்ணாலோ இல்லை குளித்தா கூட எப்படியாவது நம்ம மூக்கு வழியே அந்த கொரோனா வைரஸ் உள்ளே போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி டயத்தில் மூக்குக்குள்ளே என்ட்ரான அந்த வைரஸை எப்படி கொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மெத்தட் ஆவி பிடிக்கிறது தான். சரியா? இப்போ நீங்கள் வெளியில் போயிட்டு வந்த உடனே நீங்கள் ஆவி பிடிச்சிங்க அப்படின்னா உடனே அந்த வைரஸ் இறந்துடும். அப்படிங்கிறப்போ நம்ம உடலுக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த வீடியோவில் நான் 4 முறையில் எப்படி ஆவி பிடிக்கலாம் அப்படிங்கிறது தான் சொல்ல போகிறேன். நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி வெளியில் போயிட்டு வந்தாலுமே வந்த உடனே ஆவி பிடிச்சிருங்க. இது ரொம்ப நல்லது. ஸோ இது ப்ரிவென்ஷன் மெத்தடில் பெஸ்ட்டு மெத்தட். வாங்க ஒவ்வொரு முறையாக எப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருங்க. நல்லா கொதிக்கணும். இப்போ நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கை ஃபுல்லாக வேப்ப இலை எடுத்திருக்கேன். வேப்ப இலையை தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. வேப்ப இலை கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் இதையும் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், 2 தான். இது சேர்த்ததுக்கு அப்புறமா மூடி போட்டு நல்லா வேக வச்சுருங்க. இலை நல்லா வெந்து கலர் மாறணும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் ஆகும். அந்த வேப்ப இலையோட கலர் மாறும். க்ரீன்லேருந்து லைட் ப்ரௌன் கலரில் மாறும். அது வரைக்கும் கொதிக்க விடணும். அதே மாதிரி நல்லா வெந்துருச்சு அப்படின்னா தண்ணிக்கு அடியில் போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணிக்கு அடியில் போகும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் கொதிக்க வைக்கணும். நான் உங்கள்கிட்ட காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் நல்லா மூடி போட்டே கொதிக்க வைங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே இழுக்கும். நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஆவி வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த டைமில் மூடி ஆஃப் பண்ணிடுங்க. இது ஃபஸ்ட்டு மெத்தட். அடுத்த செகண்ட் மெத்தட் பார்க்கலாம். மெத்தட் 2 என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி தண்ணியை நல்லா கொதிக்க வைங்க. தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா கற்பூரவள்ளி இலை இருக்குது பார்த்தீங்களா, அதை சேர்த்துக்கோங்க. இந்த கற்பூரவள்ளி இலை இந்த மாதிரி தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. எல்லா இலையுமே வாஷ் பண்ணதுக்கப்புறமா சேருங்க. அடுத்து துளசி இலை, அதையும் சேர்த்துக்கலாம். 2ல் ஏதாவது ஒன்று இருந்தால் கூட அதை மட்டும் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து மஞ்சள் தூள், அதையும் சேர்த்துட்டு அதே மாதிரி மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. சரி, இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், இலையோட கலர் மாறி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அவ்வளோதான், கலர் நல்லா மாறி ஆவி வர ஸ்டார்ட் ஆன உடனே நீங்கள் என்ன பண்ணிடலாம், க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ ஆவி பிடிச்சிக்கலாம். அடுத்து 3வது முறை. இதுக்கும் அதே மாதிரி தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சுருங்க. தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா புதினா இலை கொஞ்சம் நீங்கள் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சம் துளசி இலை. இதில் பார்த்தீங்கன்னா புதினா இலை ரொம்ப முக்கியம். புதினா இலைகள் ரொம்ப நல்லது. இதோட 1 ஸ்பூன் ஓமம். ஸோ அதையும் சேர்த்து நல்லா மூடி போட்டு கொதிக்க வச்சுருங்க. எல்லா மெத்தட்லேயுமே இலையோட கலர் மாறணும், அது வரைக்கும் கொதிக்க வச்சுருங்க. ஸோ இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான், ஆவி வந்த உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆவி பிடிக்கலாம். அடுத்து 4வது முறை என்னென்னு பார்க்கலாம். இதுக்கும் அதே மாதிரி தண்ணி நல்லா கொதிக்க வைங்க. தண்ணி கொதித்ததுக்கப்புறமா யூக்கலிப்டஸ் ஆயில் இருக்கும், இது எல்லா மருந்து கடையிலையுமே கிடைக்கும். ஸோ இதில் கொஞ்சம் ட்ராப்ஸ் மட்டும், நிறையா சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், அதிகமாக சேர்க்கணுன்னு கிடையாது, கொஞ்சம் சேர்த்தா போதும். ஸோ உங்கள் கிட்ட இந்த யூக்கலிப்டஸ் ஆயில் இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் விக்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதில் கூட கொஞ்சமாக எடுத்து சேர்த்துக்கோங்க. ஏதாவது ஒன்று சேர்த்தா போதும், 2ம் ஒரே டைமில் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. ஸோ இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஆவி பிடிச்சிருங்க. அடுத்து எப்படி ஆவி பிடிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போது நீங்கள் படத்தில் பார்க்குற அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு தான் ஆவி பிடிக்குது. ஸோ இந்த மாதிரி கவர் பண்ணி தான் பிடிக்கணும். நீங்கள் நார்மலாக கோல்டுக்கோ இல்லை தலைவலிக்கோ பிடிச்சிங்க அப்படின்னா ஃபுல்லாக வேர்த்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு அந்த தலைவலியிலேருந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கும். ஆனால் நீங்கள் அந்த வைரஸ் கொல்றதுக்காக நீங்கள் ஆவி பிடிச்சிங்க அப்படின்னா அந்த மூக்கு வழியே அந்த ஸ்ட்ரீம் நல்லா போகணும். அந்த போகுதான்னு செக் பண்ணிக்கோங்க. வேர்க்கிறத விட அந்த ஸ்ட்ரீம் மூக்கில் என்ட்ரு ஆகணும்.
அதே மாதிரி நீங்கள் காலையில் இதில் ஏதாவது ஒரு மெத்தடை ரெடி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி கடைக்கு போயிட்டு வந்தாலும் நீங்கள் வந்து அதை சூடு பண்ணி அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.